வணக்கம். திரையரங்கம் வார் 2 இது ஒரு இந்தி திரைப்படம். இந்த திரைப்படத்தை தயாரித்திருக்கக்கூடிய பட நிறுவனம் யாஷ் ராஜ் ஃபிலிம்ஸ். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் அயன் முகர்ஜி. இந்த திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு மும்பை, ஸ்பெயின், இத்தாலி, துபாய் ஆகிய இடங்களில் படமாக்கப்பட்டிருக்கின்றன. இந்த திரைப்படத்தில் ரித்திக் ரோஷன் கதாநாயகனாக நடித்திருக்கிறார். இவர் ஏற்று நடித்திருக்கக்கூடிய கதாபாத்திரத்தினுடைய பெயர் மேஜர் கபீர். படம் முழுக்க வரக்கூடிய பல சாகசங்களை செய்யக்கூடிய முற்றிலும் மாறுபட்ட கதாபாத்திரத்தில் ஜூனியர் என்டிஆர் நடித்திருக்கிறார். இவர் நடித்திருக்கக்கூடிய முதல் ஹிந்தி திரைப்படம் இது. இவர் ஏற்று நடித்திருக்கக்கூடிய கதாபாத்திரத்தின் பெயர் மேஜர் விக்ரம். மேஜர் கபீர் இந்தியாவின் மீது அளவற்ற மதிப்பையும் மரியாதையும் வைத்திருப்பவர். நம் நாட்டிற்கு எதிராக எப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெற்றாலும் அந்த காரியங்களை உயிரை பணயம் வைத்து முறியடிப்பதே தன்னுடைய குறி என்று செயல்படக்கூடிய அருமையான கதாபாத்திரம் அது. அதே நேரத்தில் எப்படிப்பட்ட சாகச செயல்களாக இருந்தாலும் அதை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் பூ என்று ஊதி தள்ளக்கூடிய அளவிற்கு தன்னுடைய அபாரமான திறமைகளை வெளிப்படுத்தி பலரையும் ஆச்சரியத்தின் உச்சிக்கே கொண்டு செல்லக்கூடிய கதாபாத்திரம் மேஜர் விக்ரம். இப்படிப்பட்ட இரண்டு மனிதர்கள் அவரவர்களுடைய வழிகளில் மிகப்பெரிய சாகச செயல்களை படம் முழுக்க செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு சூழலில் இவர்கள் இருவரும் நேரடியாக சந்திக்கிறார்கள். அப்படி சந்திக்கக்கூடிய தருணத்தில் மேஜர் விக்ரம் மேஜர் கபீரை பார்த்து கபூ என்று கூறுகிறார். கபூ என்று கூறியவுடன் அதிர்ச்சியின் உச்சிக்கே சென்று விடுகிறார் கபீர். காரணம், தான் சிறுவனாக இருந்தபோது பலரும் அழைத்த பெயர் அது. அடுத்த கணம் விக்ரமை பார்த்து ரகு என்று அழைக்கிறார். காரணம், விக்ரம் சிறுவனாக இருந்தபோது பலரும் அழைத்த பெயர் ரகு. அப்போதுதான் தெரிகிறது இவர்கள் இருவருமே இளம் வயதில் மிகவும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தவர்கள். காலப்போக்கில் சந்தர்ப்ப சூழ்நிலையால் அவர்கள் இருவரும் பிரிந்து விடுகிறார்கள். இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இருவரும் சந்திக்க நேரும்போது இருவரும் எதிர் துருவங்களாக இருப்பதை உணர்கிறார்கள். அதற்கு பிறகு ஆப்போசிட் போல்ஸ் என்று ஆங்கிலத்தில் கூறுகிறோமே, அதை போல இரு வேறுபட்ட துருவங்களாக இருக்கக்கூடிய அந்த இருவரும் இணைந்து பணியாற்றக்கூடிய சூழல் உண்டாகிறது. இரு வெவ்வேறு திசைகளில் பயணித்து கொண்டிருந்த அந்த இருவரும் இணைந்து எப்படிப்பட்ட உயர்ந்த காரியங்களை நாட்டிற்காக இந்தியாவிற்காக செய்கிறார்கள் என்பதை பார்க்கும்போது அவர்கள் இருவரின் மீதும் நமக்கு அளவற்ற மதிப்பும் மரியாதையும் உண்டாகிறது. படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியில் தன்னுடைய ஆருயிர் நண்பனான ரகு என்ற மேஜர் விக்ரமை காப்பாற்றுவதற்காக கபூ என்ற மேஜர் கபீர் எப்படிப்பட்ட நினைத்து பார்க்க முடியாத தியாகச் செயலை செய்கிறார் என்பதையும் பார்க்கும்போது நமக்கு வியப்புதான் உண்டாகிறது. அவர்கள் இருவரும் பல்வேறு இடங்களுக்கும் சென்று சந்தோஷமாக நேரத்தை கழித்துவிட்டு மீண்டும் நாம் என்றாவது ஒரு நாள் சந்திப்போம் என்று தீர்மானித்து தனித்தனி பாதைகளில் பயணிக்கிறார்கள். அத்துடன் இந்த திரைப்படம் முடிவடைகிறது. மேஜர் கபீர் கதாபாத்திரத்தில் ரித்திக் ரோஷன் படம் முழுக்க தன்னுடைய ஆழமான நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். மேஜர் விக்ரம் கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய ஜூனியர் என்டிஆர் தன்னுடைய பண்பட்ட நடிப்பை தான் வரக்கூடிய அனைத்து காட்சிகளிலும் அருமையாக வெளிப்படுத்தி இருக்கிறார். இவர் நடிக்கக்கூடிய முதல் இந்தி திரைப்படம் இது. எனினும் அதை பற்றியெல்லாம் சிறிதும் கவலைப்படாமல்
தான் ஏற்று நடிக்கக்கூடிய கதாபாத்திரத்தில் இவர் மிகவும் சிறப்பாக நடித்திருப்பதை பார்க்கும்போது நமக்கு இவரை கைகுலுக்கி பாராட்ட தோன்றுகிறது. சண்டை காட்சிகளில் இருவரும் மிகவும் அருமையாக தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். நடன காட்சிகளில் எந்த அளவிற்கு இவர்கள் மிகவும் சிறப்பாக நடனம் ஆடி இருக்கிறார்கள் என்பதை படத்தை பார்க்கும்போது உங்களால் உணர முடியும். விங் கமாண்டர் காவ்யா என்ற கதாபாத்திரத்தில் கியாரா அத்வானி நடித்திருக்கிறார். அழகாக இருக்கிறார், அருமையாக நடித்திருக்கிறார். அசுடோஷ் ராணா கேர்னல் சுனில் லுத்ரா என்ற கதாபாத்திரத்தில் இவர் நடித்திருக்கிறார். தான் வரக்கூடிய காட்சியில் பாராட்டு பெறக்கூடிய அளவிற்கு இவர் திறமையாக நடித்திருக்கிறார். கேப்டன் காலித் என்ற கதாபாத்திரத்தில் டைகர் ஷ்ராஃப் நடித்திருக்கிறார். தான் வரக்கூடிய காட்சிகளில் இவர் தன்னுடைய திறமையை நன்கு பதித்திருக்கிறார். அனில் கபூர் விக்ராந்த் கவுல் என்ற கதாபாத்திரத்தில் ரா அமைப்பின் தலைவராக வருகிறார். அனில் கபூர் எந்த அளவிற்கு ஆழமாக முத்திரை பதித்திருப்பார் என்பதை நாம் கூற வேண்டுமா என்ன? படத்தின் உச்சகட்ட காட்சியில் கேமியோ அப்பியரன்ஸ் என்ற முறையில் பாபி டியோல் வருகிறார். இந்த திரைப்படத்தினுடைய கதையை எழுதியிருப்பவர் இந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளரான ஆதித்ய சோப்ரா. இந்த திரைப்படத்திற்கு எப்படிப்பட்ட கதை இருந்தால் மக்கள் அருமையாக ரசித்து பார்ப்பார்கள் என்பதை நன்கு உணர்ந்து இவர் இந்த திரைப்படத்தினுடைய கதையை எழுதியிருக்கிறார். இந்த திரைப்படத்தினுடைய திரைக்கதையை எழுதியிருப்பவர் ஸ்ரீதர் ராகவன். இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகர்களில் இவரும் ஒருவர் என்று துணிந்து கூறலாம். அந்த அளவிற்கு கைதட்டி பாராட்டக்கூடிய அளவிற்கு இவருடைய ஸ்கிரீன் பிளே இருக்கிறது. பெஞ்சமின் ஜாஸ்பர் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். பல கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆக்ஷன் திரைப்படம் இது. இந்த திரைப்படத்திற்கு ஒளிப்பதிவு செய்வது என்பதே மிகப்பெரிய விஷயம். அதை நன்கு உணர்ந்திருக்கக்கூடிய இந்த ஒளிப்பதிவாளர் படம் முழுக்க தன்னுடைய திறமையை நாம் உணரக்கூடிய அளவிற்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆரிஃப் ஷேக் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய பட தொகுப்பாளர். படத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை இந்த எடிட்டருடைய பங்களிப்பு பாராட்டக்கூடிய அளவிற்கு இருக்கிறது என்பதுதான் உண்மை. அபாஸ் டயர்வாலா இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய வசனத்தை எழுதியிருப்பவர். ஒரு ஆக்ஷன் திரைப்படமாக இருந்தால் கூட உரையாடல்களுக்கு முக்கியத்துவம் இருக்கக்கூடிய திரைப்படம் இது. இரு நண்பர்களும் பேசக்கூடிய காட்சிகளில் தன்னுடைய ஆழமான எழுத்து திறமையை இவர் நன்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளர் பிரீத்தம். பாடல்களுக்கு இவர் இசையமைத்திருக்கிறார். இவர் இசையமைத்திருக்கக்கூடிய பாடல்கள் நம்முடைய இதயங்களில் ஆழமான இடத்தை பிடிக்கின்றன. சஞ்சித் பல்காரா, ஆன்கிட் பல்காரா இவர்கள் இருவரும் இந்த திரைப்படத்தினுடைய பின்னணி இசையை அமைத்திருக்கிறார்கள். பிரம்மாண்டமாக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சண்டை காட்சிகள் நிறைந்த இந்த ஆக்ஷன் திரைப்படத்திற்கு எந்த அளவிற்கு பின்னணி இசை அருமையாக இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து இவர்கள் தங்களுடைய இசை திறமையை நன்கு வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஆக்ஷன் படங்களை பார்க்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் கட்டாயம் வார் 2 திரைப்படத்தை பாருங்கள். இந்த திரைப்படத்தை பார்ப்பது என்பது ஒரு ஸ்வீட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் என்பதை மட்டும் நான் உறுதியான குரலில் உங்களுக்கு கூறுகிறேன்.